இந்த சமுதாயம், இந்த இந்து சமயம் மிக உயர்ந்த இலக்கை நோக்கி அடையும். நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையே எல்லோரும் போராடுகின்றோம், எல்லோரும் பேசுகின்றோம். ஆனால் நம்மிடம் என்ன இருக்கிறது என்று உணராமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் நம்முடைய சமயம் மதிக்கப்படுகின்ற சமயமாக, இந்த நாட்டிலே பிற இனத்தவர்களால் போற்றப்படுகின்ற சமயமாக இருக்க வேண்டும் என்றால் நம் சமய அறிவு பெற்றவர்களாக, சமய தெளிவு பெற்றவர்களாக, சமயத்துடைய உன்னதங்களை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதை கருத்தில் கொண்டுதான் தேவஸ்தானம் தைப்பூசமும் காவடியும் என்கின்ற அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை வாங்கி செல்லுங்கள், தைப்பூசத்திற்கு வருகின்றீர்கள், எதையிலேயோ வாங்கி செல்லுகின்றோம். அவையெல்லாம் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதத்திற்குள் மறைந்துவிடும். ஆனால் இந்த புத்தகம் உங்களுடைய ஒரு தலைமுறை தாண்டி பல தலைமுறை இருக்கும் வரை உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் இந்த புத்தகத்தை படிக்கவில்லை என்றால் பரவாயில்லை, குறைந்தபட்சம் பூஜைகளையாவது வையுங்கள். நம்மிடம் இப்படி புத்தகங்கள் இருக்கின்றன, நம்முடைய சமய அமைப்புகள் சிறப்புகள் இப்படி இருக்கின்றன என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு வகை செய்ய வேண்டும். ஆகவே தைப்பூச விழாவை கண்டு செல்லுகின்ற நீங்கள் ஒவ்வொரு இந்துக்களும் கட்டாயம் இந்த தைப்பூசமும் காவடியும் என்கின்ற புத்தகத்தை வாங்கி செல்லுங்கள். 2 மொழிகளிலே, தமிழ் மொழியிலும் ஆங்கிலத்திலும் இருக்கின்றது. காவடிகளை வேடிக்கை பார்த்தால் மட்டும் ஒருவருடைய அருள் கிடைக்காது. இந்த காவடிகள் எதற்காக எடுக்கப்படுகின்றன, யார் காவடி எடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், காவடி எடுத்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும், உங்களுடைய குடும்பங்களுக்கு என்ன சிறப்புகள் ஏற்படும் என்பதெல்லாம் உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக தமிழ் கடவுளாகிய முருகனுடைய அருள் ஒரு எல்லோருக்கும் கிடைக்கும். தயவு செய்து இந்த தகவல்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த கூட்டத்திலே புத்தகங்கள் விற்பனைக்கு இருக்கின்றது, அவரை வாங்கி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Attention to Mr. Kolaram. Attention to Mr. Kolaram from Imbi Road. Your wife Tulsa has been waiting for you at the information center for a long time. Thank you. திருமதி ராஜம்மாள் தங்கலான் கவனத்திற்கு, சஞ்சோங் மாலிமை சேர்ந்த திரு ராஜம்மாள் தங்கலான் கவனத்திற்கு, உங்களது கணவன் ஹரிகிருஷ்ணர் இங்கு தகவல் மையத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீடமன் சரவை சார்ந்த திரு சுப்பையா கவனத்திற்கு, ஸ்ரீடமன் சரவை சார்ந்த சுப்பையா கவனத்திற்கு, உங்களது மனைவி வள்ளியம்மா இங்கு உங்களுக்காக தகவல் மையத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார். தென்னை கணிந்தொரு தேங்காய் கொடுத்தது சக்தி முருகனுக்கு. அது இன்னும் பல லட்சம் போட்டு உடைத்தார் அந்த தலைவனுக்கு. வாழ